ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் டேஸ்ட்டான சன்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தயிரும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவு ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திறந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.